ஒரு சூப்பர் பவர் பேக்டு ப்ரோட்டீன் ரிச் ரோல் இது. கபூலி சன்னாவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட ரோல் பண்ணி பண்ணுற சப்பாத்தி. இந்த சப்பாத்தி ஆட்டாவுமே எப்படி ஹெல்த்தியாக மாற்றணுன்னா, பன்னீர் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற வாட்டர், அந்த வே வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டாவும் இன்னும் நியூட்ரிஷியஸாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நான் வந்து டோஃபு ரீசெண்டாக பண்ணியிருந்தேன். அந்த டோஃபு கர்டில் ஆனதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு வாட்டர் கிடைக்கும். அந்த வாட்டர் தான் வே வாட்டர். இட்ஸ் நியூட்ரிஷன் டென்ஸ். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிரேவியில் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆட்டா பண்ணும்போது அதை தான் யூஸ் பண்ணேன். டோஃபு அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இது அப்படி பண்ண சப்பாத்தி ஆட்டா. இதிலேருந்து பண்ண சப்பாத்தியை பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இந்த காபூலி சன்னான்றது, காபூலி சன்னா அந்த கருப்பு கடலை இருக்கு இல்லையா, அதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் பாயில் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அது கூட வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்த காபூலி சன்னாவையும் போட்டு அரைச்சிட்டு உப்பு, அஃப்கோர்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் பேட்டிஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டிஸ் பண்ணி தவா ஃப்ரை, டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆயில் போட்டு மேலே கபாப் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை சப்பாத்தி மேலே லெட்யூஸோ இல்லை பிடிச்ச சாலட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் மேலே வச்சுட்டு தேவைன்னா கொஞ்சம் மைனீஸ் இல்லைனா ஹங்கர்ட் இதெல்லாம் போட்டு இந்த காபூலி சன்னாவோட கபாப் ப்ரோட்டீன் ரிச் அதையும் போட்டு ரோல் பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி பவர் பேக் ப்ரோட்டீன் ரொட்டி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு, ஐடியாஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் லத்தூஸ் கிச்சன் விலாக் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் ஹெல்தி லஞ்ச் அப்டேட்ஸ்.